இத்தை வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விரும்பினார்கள். இத்தை வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விரும்பினார்கள். எத்தை இந்த திருமந்திரத்தை, இத்தை இந்த திருவட்டாட்சர மகாமந்திரம் இருக்கே, அத்தை யார் பிரியப்பட்டா இதுக்கு? மற்ற ரெண்டுக்கும் அசிட்ட பிரகரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ திருமந்திரத்துக்கு அர்த்த பூர்த்தி எவ்வளவு விசேஷமாக இருக்கோ அவ்வளவு இருக்குது. இதை ஒரு நாள் ஏன்னா இந்த நாராயணங்கிற நாராயண 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 நாராயணா, இப்போ அடியை சொன்னது ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குது. நாராயண நாராயணா. அப்போ அந்த நகாரத்தை சொல்கிற போது இன்றைக்குமே காஞ்சி, அதாவது இந்த காசி மட்டத்தில் இருக்கிறவர்களும் சரி, காஞ்சி மட்டத்தில் இருக்கிறவர்களும் சரி, அவர்கள்லாம் நாராயண ஸ்மிருதின்னு தான் கையெழுத்தே போடுவாவா. கீழே 2 தடவை சொல்லியிருக்கேன். அவர்கள் எழுதுறது அதனால தான் பாருங்க, அவள்லாம் சொல்லும்போது கூட நாராயண நாராயண நாராயணம்பா. அவர்கள் எல்லாருமே பாருங்கள், எல்லா பாபாவா சொல்கிறாளோ இல்லையோ, தொலைக்காட்சியெல்லாம் சொல்லும்போது நாராயண 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 சொல்லுவாள். அவர்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆதிசங்கரர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ அவர். இப்போ அந்த நாராயண தான், அந்த நாராயணங்கிற திருமந்திரத்தை கொண்டே அவர்கள் இன்றளவும் அந்த மட்டாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதை சொல்லுகிறார்கள். அப்படிங்கிறது இடத்துல சுவாமி பதிவாதி பயங்கரம் கோள் காட்டி உள்ளார். அதை புரிந்து கொள்ளுக. இந்த எதை, இந்த திருமந்திரத்தை வேதங்கள் சொல்லுது, அதாவது நாராயண அணுவாகம் சொல்கிறது. அதே போல் சுபாலோபனிஷத்து சொல்லுகிறது, மகோபனிஷத்து சொல்லுகிறது, அந்தர்யாமி பிராமணம் சொல்லுகிறது. இதெல்லாம் வேதங்கள். நாராயண அணுவாகம் சுபாலோபனிஷத்து, மகோபனிஷத்து, அந்தர்யாமி பிராமணம், இதெல்லாம் வேதங்கள்னு ஒரு பாகம் வச்சுக்கிட்டோம்னா, மற்றது ரிஷிகள் சொன்னது. அவள்லாம் வேதாந்தத்தை கொடுத்தா. வேதாந்தங்களை அதை ரொம்ப உயர்த்தியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தவர் தான். விசதீகரிக்க ரொம்ப ஆச்சரியமாக விவரித்து சொல்லணுங்கிறதுக்கு தான் வந்தா. வேதவியாசர் அவதாரம் பண்ணதும் பரம ரிஷிகளும் அவா எல்லாம் அந்த ரிஷிகள்லாம் சொன்னது அதைத்தான் சொன்னான். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும், பொய்கை ஆழ்வார் தொடக்கமாக திருவங்கை ஆழ்வார் ஈராக ஆழ்வார்கள் அத்தனை பேர் சரி, அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள் சொல்லப்படுகிற ஸ்ரீமன் நாதமொழிகள் தொடக்கமாக நாத ஸ்ரீமன் நாத யாமுன யதிவராதிகளாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், இவ எல்லாரும் எதை ஆதரிச்சா? திருமந்திரத்தை ஆதரித்தார்கள். அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே கேட்கறதுக்கு நமக்கு ஏதாவது சக்தி தான் வருமா, இல்லை திராணி வருமா? வராதோ இல்லையோ. அதனால வேதங்கள் அப்படின்னு சொன்னால் அதை என்னன்னு சொல்கிறோம்? அதுக்கு வேதங்கள் அப்படின்னு சொன்னால் வேதங்களினுடைய சிகர பாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள்னு சொல்லணும். பல உபனிஷத்துக்கள்லையும் சரி, மகரிஷிகள் படித்ததான இதிகாச புராணங்களும் சரி, ஆழ்வார்கள் அருளி செய்ததான அருளிச்செயல்கள் என்ன, ஆச்சாரியர்களுடைய உபதேச பரம்பரையில் இருக்கக்கூடியது, இவா எல்லாம் சொன்னது எதை சொல்லியிருக்கா? திருவட்டாட்சர மகாமந்திரத்தினுடைய பெருமையையே சொல்லி போந்தார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இத்தை வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விரும்பினார்கள். மேலே சொல்றா,